Hi friends, நீ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன்ற எஸ்எஸ்டியை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த கிங்ஸ்டன் எஸ்எஸ்டியில் எப்படி வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். விண்டோஸ் 10 ஸோ பூட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூட் அவுட் பண்ணுறத மஸ்ட்டு மாற்றிக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதியவர் இருந்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதாக இருந்தாலும் நான் புதுசாக டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு அப்டேட் எதுவும் போடல, அடுத்து வந்து மேபி போடுவேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 விஷயம் தேவைப்படும். மொதல் பென்ட்ரைவு 16 GB பென்ட்ரைவு, அதை ஃபார்மேட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ரூஃப்னு இருக்கும், ரூஃபர்ஸ்ன்னு. ஸோ இந்த இதை நான் லிங்க்கில் கொடுத்துருவேன். நீங்கள் இந்த இதில் இருக்க ஃபைல் டெக்ஸ்ட் செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் அந்த லிங்க்கை மட்டும். கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ RUFUS இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா மொபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ISO ஃபைலாக வந்து கிடச்சிரும். ஸோ மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமான்னு செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து 64 பிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ISO ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வரல அப்படின்னா பிசியில். ஸோ இது ரெண்டுமே மெயினான விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த செட்டப் அந்த டூலை வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம கால் லைன்ஸ் கூட பூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 10 பூட் பண்ணுறோம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா சில பென்ட்ரைவ் மறுபடியும் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. 16 ஜிபிக்கு மேலே இருந்தால் பெட்ரு. நான் 16 ஜிபி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் அந்த ரூசப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணலாம். எடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி வரும், நான் கொடுத்துடலாம். ஸோ அப்டேட் பண்ணாமல் கேட்குது, தேவையில்லை, ஏற்கனவே லேட்டஸ்ட் விஷயம் தான் அது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு இப்படி வந்துடும். இங்கே தான் வந்து நிறைய யூடியூபர்ஸும் சரி தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்பிஆர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஜிடிபி யூஸ் பண்ண போகிறேன், ஜிபிடி. அதே நான் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ISO ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த வாய்ஸ் வந்து பூட் பண்ண போகிறோம் அப்படின்றது, பென்ட்ரைவில் பூட் பண்ண போகிறோன்றது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தான் மெயினான விஷயமே இருக்குது. ஜிபிடி நான் யூஸ் பண்ண போகிறேன். எம்பிஆர் பார்த்தீங்கன்னா லிமிட்டு தான். ஸோ இதை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல தமிழில். பட் எம்பிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து லிமிட்டு வந்து பார்ட்டிஷன் வந்து அதிகமாக பிரிக்க முடியாது, 4க்கு மேலே வந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஏதாவது டேட்டாவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. பட் ஜிபிடியில் அந்த இஷ்யூஸ் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிபிடியில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ரெக்கவரும் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் அதிகமாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஜிபிடியை செட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண வேணாம். கீழே வந்து வால்யூம் லேபிள் இருக்கும், அதை மட்டும் விண்டோஸ் 10 மாற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. கீழே இருக்கும், ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பென்ட்ரைவ் பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜிபிடி பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பயோஸ்லையும் செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். எல்லா லேப்டாப்லேயும் பயோஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவா, அதில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பயோஸ் மெனு வரும், அதுலேயும் பூட் மெனு இருக்கும். ஃபஸ்ட்டு பயோ மெனுவில் போய் நம்ம மாற்றி வச்சு செட்டிங்ஸை மாற்ற வேண்டியது இருக்குது. அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் எம்பிஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் எம்பிஆரில் நிறையா ட்ராபேக் இருக்குது, ஸோ நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஜிபிடியில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஜிபிடி செலக்ட் பண்ணி எப்படி பூட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழில் இந்த ஜிபிடி பண்ணி வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக அது பார்ட் 3 வரைக்கும் வரும். நான் பார்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் பிரித்து போட்டிருக்கேன். விருப்பம் இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த ஃபுல் இது பார்ட்டையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் ISO ஃபைல் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயே ஒரு டூல் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பிலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன்.
ஏன்னா அதுக்கு ஒரே இடத்துல நமக்கு 4 GB தேவைப்படும். இதுனா பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் கூட நான் வந்து எனக்கு 2 GB தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு நான் டவுன்லோட் பண்ணேன் இந்த ஃபைலை. ஸோ அப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான் மொபைலில் டவுன்லோட் பண்ணால் தான் சரியாக வரும். ஓகே, இப்போ பயோஸ் மெனுக்கு நான் வந்து வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பயோஸ் செட்டப்னு இருக்குது. ஸோ உங்கள் இதில் பயோஸ் மெனுன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செட்டப் போய்க்கிறேன். பயோ செட்டப் போயிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெனோவோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால சைடில் பட்டன் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆல்ட்டு இது ஃபங்க்ஷன் F1 F2 அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லேப்டாப்பில் என்ன பூட் பண்ணி எப்படி போகிறது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லாக் இருக்கும். அந்த செக்யூரிட்டி லாக் வந்து அதை நம்ம அன்லாக் பண்ணணும். நான் ஆல்ரெடி அன்லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இருந்தாலும் காட்டுறேன். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த UEFIன்னு இருக்கும். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம GPT யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா UEFIயில் தான் வைக்கணும், வேறு இதில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி செக்யூர் பூட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக தான், வேறு யாரும் உங்கள் லேப்டாப் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டி வந்து ஆல்ரெடி எனபிள் ஆகி தான் இருக்கும். அதை நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும். நான் ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் என்டர் கிளிக் பண்ணி ஏரோக்கே மேலே கீழே அமுக்குனீங்க அப்படின்னா டிசேபிள் காமிக்கும். என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து UEFIன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் MDR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லெகசி சப்போர்ட்லேயே விட்டுருங்க. லெகசின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து GPT தான் பண்ணுறோன்றனால UEFIயில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. நான் இன்னும் ஹார்ட் டிஸ்க் மாட்டலை. ஸோ ஹார்ட் டிஸ்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். லேப்டாப்பில் வந்து ஒவ்வொரு லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் வேறு ஒரு இடத்துல இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கீபேடுக்கு முன்னாடியே இருக்கும். அந்த ஓல்டு லேப்டாப்லாம் பார்த்தோம்னா இருக்கும். ஒரு சில ஃபோனில் ஒரு சில லேப்டாப்பில் இருக்கும். டெல்லு அந்த மாதிரி இதில் இருக்கும். லெனோவோவில் பின்னாடி தான் இருக்கும். நான் அதை பேக் கவர் மட்டும் ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு ஒன்று அந்த செக்யூர் பூட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த UEFI பூட் மோடு, அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ் இருக்கும். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பேக் பேனலை கழட்டிடுங்க. லேப்டாப்போட பேக் பேனலை கட்டிடுங்க. ஸோ ஸ்க்ரூஸ்லான உங்கள்கிட்ட ஸ்க்ரூலாம் இல்லை அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை வாங்கி வச்சுக்கோங்க அமேசானில். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனையும் நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். ஓகே, இதான் என்னோட டேமேஜான ஹார்ட் டிஸ்க்கு. கீழே விழுந்ததில் வைப்ரேஷனில் உள்ள ஹெட்ரு போச்சு. ஸோ நான் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றது இன்னொரு வீடியோ பண்ணுறேன். நான் இப்போதைக்கு பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு முடியாதனால இருக்கிற காசை வச்சு நம்ம புதுசாக SSD வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இதில் அந்த பென்ட்ரைவில் அந்த OS இருக்குது, Windows 10 பூட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வச்சு காட்டுறேன். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு பிளானில் இருந்தேன். எப்படின்னா ஆல்ரெடி வச்சுருந்த ஹார்ட் டிஸ்க்கை அங்கேயே விட்டுட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்கை எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. ஓகே, இந்த மாதிரி கவர் வந்து ஆல்ரெடி அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்துச்சு, அதை கழட்டி இதுக்கு மாட்டியிருக்கேன். கிங்ஸ்டனுக்கு போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ரேட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் 12,000க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 960 GB, கிட்டத்தட்ட 1 TB. எனக்கு அதிக ஸ்டோரேஜ் தேவைப்படும், அதனால் நான் அதிக ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதிக ஸ்டோரேஜ் தேவையில்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அதை லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம மாட்டணும். ஸோ அதை கரெக்டாக மாட்டிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. எல்லா லேப்டாப்லேயும் இந்த ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். ஸோ 2.5 அந்த சாண்டாவில் 3 இருக்கும். ஸோ அந்த இதாக இருக்கும். ஒரே சைஸ் தான்றனால நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா உங்கள் லேப்டாப்பை கழட்டி பார்த்துட்டு என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசிக்குனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அதுக்கும் செட்டப் இருக்கும், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் லேப்டாப் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் செட்டப் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பென்ட்ரைவை மாட்டி வாய்ஸை பூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் எப்படி பார்ட்டிஷன்லாம் பிரித்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ மாட்டியாச்சு. ஸோ கரெக்டாக மாட்டிக்கிங்க. பேட்டரிலாம் கழட்டி வச்சுருந்தீங்கன்னா இது பண்ணிடுங்க, கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா நான் வந்து கழட்டி வச்சுருக்கேன், அது மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரி மட்டும் கழட்டி வச்சுருங்க, மாட்டிகிட்ருக்கேன். ஓகே, வேறு எதுவும் கழட்டி இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக மாட்டி வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோன்றனால வேறு எதுவும் டச் பண்ண மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்பில் வந்து CD டிரைவ் வந்து இருக்கும். ஸோ என்னதில் CD டிரைவ் இருக்குது, அந்த CD டிரைவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மாட்டிக்கலாம். ஸோ அதை நான் வீடியோ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன்.
அந்த கிங்ஸ்டன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க் அங்கே இருக்கணும். கிங்ஸ்டன் வந்து இதுக்கு மேலே இருந்திருக்கணும். பட்டு என் நேரம் என்னன்னு தெரில, ஹார்ட் டிஸ்க் போச்சு. அதனால் நான் அதையே மெயின் டிஸ்க்காக வச்சுட்டேன். ஸோ அடுத்து ஹார்ட் டிஸ்க் நான் மாற்றினேன் அப்படின்னா இந்த சிடி ட்ரைவ் எடுத்துகிட்டு அந்த இன்னொன்று எஸ்எஸ்டி தான் நான் வைப்பேன். ஸோ அதுக்கும் நான் வீடியோ பண்ணுறேன். அது இப்போ பண்ண முடியாது, எப்படியும் மாதக்கணக்கு ஆகும். பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போ லேப்டாப் பேக் பேனல் மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றதை. அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் 4 அவைலபிளாக தான்.